செகண்ட் ரவுண்ட் மேட்ச்சு. செகண்ட் ரவுண்ட் பிட்வீன் தச்சம் புதுப்பட்டி விசஸ் மாங்குடி. இங்கே மாங்குடி டாஸ் பண்ணி ஃபீல்டிங் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. தச்சம் புதுப்பட்டி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அரவிந்த் உள்ளே வந்திருக்காங்க. ஸ்டார்ட்னா யங்ஸ்டர் ராபி ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே அப் டு ஆக்கரில் டாட் அவுட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்டார்டிங்க யங்ஸ்டர்லேருந்து. அகைன் அப் டு அகைன் வந்து அவுட் சைட் ஆச்சு. சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. சிங்கிள் அலோவ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இது ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் மிடாப்பில். நல்லா த்ரோ தான் கண்டிப்பாக விக்கெட்டாக இருக்கும். ரன்னிங் பிட்வீன் குயிக்காக இருந்த காரணத்தினால 2. அப் டு அகைன்லேருந்து வித்தை கொடுக்காத வந்து வீசி பேட்டில் நிற்கிருக்கான்னு பார்ப்போம். டாட் பால் வாட் டெலிவரி. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை டாஸ் பாலாக டிஃபெண்டுக்கு போனாங்க. கேப்பில் ஃபீல்டு கண்டிப்பாக 2 மாறிடும். ஈஸி 2. இந்த தடவை டாப் ஆச்சு மாட்டிருக்காங்க. சான்ஸ் ஃபார் அதனால் டேக் அண்ட் விக்கெட். ஏர்லியாக இந்த ஓவரில் ஒரு விக்கெட்டை பிடிச்சி கொடுத்துருக்காங்க. அபி யங்ஸ்டர் தேவா முதல் பாலே டாட் அவுட் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. இந்த ஓவரா தேவா இந்த தடவை அப் டு ஆக்கரில் அந்த ட்ரைவும் கூட கேப்பில் போயிருக்கு. அந்த ஸ்டாப் ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். இந்த தடவை கட்டுக்கு போனாங்க. மாட்டிக்காங்களான்னு பார்ப்போம். கேப்பில் மிஸ் ஃபீல்டு கண்டிப்பாக பவுண்டரி போக கூட வாய்ப்பு இருக்கும். அந்த ஸ்டாப் ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். ஆல்ரெடி 2 ஓடிட்டாங்க. 3 கால் இருந்திருக்கு. ஈஸி 3 வந்து இந்த தடவை ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் எடுத்தாங்க. சான்ஸ் ஃபார் விக்கெட் பார்ப்போம். கேப்பில் ஒன் பவுன்ஸில் நல்ல ஸ்டாப் கூட நல்ல த்ரோ. ஈஸி 2. இந்த தடவை டாஸ் பாலாக பனிஷ் பண்ணி விட்டாங்க. செல்லமா பால் ஸ்டாப் ஆயிரும் கண்டிப்பாக. நல்ல ஸ்டாப் கூட 2 ஓடி இருக்காங்க. ஈஸி 2. அப் டு அகைன்லேருந்து மிடில் ஸ்டிக்காக பதம் பார்த்துருக்கு. வாட்ட பவுலிங் ஃப்ரம் யங்ஸ்டர். இந்த விக்கெட்டோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க யங்ஸ்டர் தேவா. 13 ரன் அடிக்காங்க. எந்த ஒரு விக்கெட்லேருந்து தச்சம் புதுப்பட்டி போல். முதல் பாலே டாஸ் பாலாக டிஃபென்ஸுக்கு தான் போனாங்க. கேப்பில் போயிருக்கு. நல்ல ஸ்டாப் கூட யங்ஸ்டர் ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். சிங்கிள் தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள். இந்த அப் டு ஆக்கருக்கான ட்ரை லோட்டஸாக கனெக்ட் பண்ணி கேப்பில் தள்ளினாங்க. ஃபீல்டராக நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். நல்ல த்ரோ தான் விக்கெட்டாக இருக்கும். நல்ல த்ரோவும் கூட அம்பேர்ஸ் கால் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க அம்பையர். ஈஸி 2. இந்த தடவை அப் டு ஆக்கரில் ஏறி போன பார்த்து தெளிவாக அடிச்சாங்க. அம்பேர்ஸ் கால் ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை சப்போர்ட் பண்ணி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் பெரிய 6 நினைக்கிறேன். பெரிய 6 கொட்டயத்தில் 500 கிடைக்கை கன்ஃபார்ம். இங்கே கொட்டயத்துக்கு போனால் இங்கே 500 சொல்லியிருந்தாங்க ஏன் ஸ்போர்ட்ஸ்லேருந்து. அப் டு ஆக்கருக்கு வந்தாங்க. மிட் கவரில் தெரிச்சிட்டு போயிருக்கு. 6 தான் நினைக்கிறேன். அம்பேர்ஸ் கால் பவுண்டரி. பேக் டு பேக் ஒரு 6-4 பதிவு பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மோர் இந்த ரிவ்யூ ஸ்லாட்டுக்கு தான் வந்தாங்க. சரியான கணக்கில் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். ரன் அவுட்டான்னு பார்ப்போம். ரன் அவுட் முக்கியமான விக்கெட் இந்த ஃபீல்டர் எடுத்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்டாப் கூட நல்ல விக்கெட். ஆரம்பிச்ச பேட்ஸ்மேன் தொண்டக்கு இந்த வெளியே போகிறாங்க. ஹல்லக் ஒன் மோர் திஸ் ஓவர் கட்டுக்கு போனாங்க. கேப்பில் ஸ்டாப் கூட அபி நல்ல த்ரோ தான் விக்கெட். நல்ல த்ரோ அம்பேர்ஸ் கால் விக்கெட் கொடுத்துருக்காங்க. ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். அட்லாஸ்ட் இந்த விக்கெட்டோட இந்த ஓவர் முடிக்கிறாங்க. ஹரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஃபைனல் ஓவர் ஸ்டார்ட்னா குட்டி யங்ஸ்டர். தொல்பாலே அப் டு ஆக்கரில் நிற்கிருந்துருக்கான்னு பார்ப்போம். பேட்டில் அம்பேர்ஸ் கால் நாட் அவுட். டாட்டோட இந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. குட்டி நல்ல ஸ்டார்ட். வாட் பவுலிங் ஃப்ரம் யங்ஸ்டர்ஸ். 4 பேருமே சூப்பராக போட்டுருக்காங்க. ஏன் டாஸ் போல் அங்கே நல்ல ட்ரெயின் கூட உண்மையா இல்லை. நல்ல ஸ்டாப் ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். நல்ல த்ரோ இங்கே ரன் அவுட். நல்ல கீப்பும் கூட ஸ்பைடி. இந்த தடவை பவுலர் எப்படி பவுலர் ஸ்டாப் பண்ண பார்த்தாங்க. பவுலர் தாண்டி இருக்கு. 1-2 பார்ப்போம். நல்ல ஸ்டாப் நல்ல த்ரோவாக தான் விக்கெட்டாக இருக்கும் கண்டிப்பாக. 2 ரன்லையும் விக்கெட். அம்பேர்ஸ் கால் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. ஈஸி 2. இந்த தடவை வெளியே இழுத்து போடப்பட்ட பந்து ஒயிட். அகைன் இந்த தடவை நல்ல யாக்கிங் லென்த் இங்கே பவுலர் கையிலிருந்து டாட் பால். பாட்டா லைன் லென்த் இங்கே குட்டி கையிலிருந்து யங்ஸ்டர். லாஸ்ட் மோர் அப் டு ஆக்கரில் இந்த தடவை மாட்டிக்காதான் நினைக்கிறேன். சான்ஸ் ஃபார் நல்ல டேக் அண்ட் அபி விக்கெட். யங்ஸ்டர்ஸ் வச்சு இது வரைக்கும் நல்லாவே டிஃபெண்ட் பண்ணி வந்திருக்காங்க. 2 தப்பான பால் மட்டும்தான் வெளியே அடிச்சிருக்காங்க. தவிர மித்த பால் அடிக்கவும் முடியல. அதுக்கேற்ற மாதிரி வித்தும் கொடுக்கல. 4 பவுலர் சூப்பராக போட்டிருக்காங்க. இன் திஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இந்த தடவை மாட்டிக்கானான்னு பார்ப்போம். டாப் ஏஜ் கேப்பில் தான் போகணும்னு நினைக்கிறேன். கேப்பில் தான் போயிருக்கு. நல்ல ஸ்டாப் கூட நல்ல த்ரோ இருந்தால் ரன் அவுட் ஆயிருக்கும். தப்பான த்ரோ ஈஸி 2 கீப் ரன்ல த்ரோ இருந்தால் கண்டிப்பாக விக்கெட் இருந்திருக்கும். அட்லாஸ்ட் இந்த ரன்னோட இந்த இன்னிங்ஸ் முடிச்சிருக்காங்க. வெல் பிளே யங்ஸ்டர்ஸ். 4 பவுலர்ஸுக்கும் பெஸ்ட் ஆக்சுவலி அப்படின்ற டார்கெட்டில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா பாலா மற்றும் அஜித். ஸ்ட்ரைக்கில் அஜித் நான் ஸ்ட்ரைக்கில் பாலா. ஷாட்னா அரவிந்த். பெஸ்ட் விசஸ் பெஸ்ட் என்ன பண்ணுறன்றதை பார்ப்போம். இந்த மேட்ச் நல்ல மேட்ச் அமையும்னு நினைக்கிறேன்.
முதல் பாலே ஆப்ட் ஆகரில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு பவுலரை போட்டு பவுலர் ஸ்டாப் பண்ணாங்க. டாட்டோட இந்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்காங்க அரவிந்த். இந்த தடவை பெரிய சுற்றுலுக்கு போனாங்க. ஹுட்லத்தில் தெளிவு அடிச்சாங்க. டாட் பவுல். இந்த தடவை ஃபேஸ் யூஸ் பண்ணி கரெக்டாக கட் பண்ணாங்க. பாயிண்ட் ரீஜியில் நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் முடியும். சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. சிங்கிள் டாஸ் பால் பனிஷ் பண்ணிக்கலாம். பார்ப்போம். சான்ஸ் ஃபார் அண்டரில் போய் எடுக்க பார்த்தாங்க. கீழே கேட்சை ட்ராப் பண்ணி பவுண்டரிங் கிடச்சிருக்கு. பாலா பேட்டர் முதல் பவுண்டரி ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே. இந்த தடவை மாட்டிக்காதான் நினைக்கிறேன். டப் ஆயிடுச்சு. அங்கே கீப்பர் கேட்ச் ட்ராப் பண்ணி ரன்னிங் முடியும். சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள் ஸ்விட்ச் கிட்ட இந்த தடவை தெளிவான கனெக்ட் இருக்கு. கேப்பில் குயிக்கராக ட்ராவலாக இருக்குது. சான்ஸ் ஃபார் பவுண்டரின்னு பார்ப்போம். நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் முடியும். 2 ஓடிட்டாங்க ஆல்ரெடி. 3 காலி இருக்கான்னு பார்ப்போம். நல்ல த்ரோ கூட ஈஸி டு காலி. முதல் பாலே அப் டு அக்கரில் வித்தை கொடுக்காத வந்துச்சு. லெக் பை மூலியமாக சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள் இந்த தடவை சப்போர்ட் பண்ணி கேப்பில் விளாண்டாங்க. நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் இங்கே பேட்ஸ்மேன் பேட்லேருந்து நல்ல ஸ்டாப் கூட யங்ஸ்டர் ரன்னிங் பிட்வீன் சிங்கிளாக அலோவ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் அடுத்த பந்து இந்த தடவை குவிக்கராக அப் டு அக்கரில் டாட் பாலாக மாற்றி கொடுத்துருக்காங்க. பவுலர் காலி. இந்த தடவை ஏறி கமிட் ஆகி அப் டு அக்கரில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு விக்கெட்டான்னு பார்ப்போம். விக்கெட் அப்பீல் பண்ணாங்க. நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. அம்பையர் டாட் பவுல். இந்த பந்தை டாட் பாலை மாற்றி கொடுத்துருக்காங்க. பவுலர் காலி. இந்த தடவை குறுக்க மாடிச்சாங்க. மிட் விக்கெட் ரீஜனில் குயிக்கராகவே பேருக்கு. இந்த தடவை நல்ல டேக்கன் போனதோட ஒரு கேட்சை ட்ராப் பண்ணியிருந்தாலும் இந்த தடவை முக்கியமான கேட்சை எடுத்து கொடுத்துருக்காங்க. ஃபீல்டர் ஒரு நியூ பேட்ஸ்மேன் லெஃப்டி ஸ்ட்ரைக்கில் முதல் பாலே பெரிய சுத்தலுக்கு போனாங்க. டாட் பாலில் சீந்திரட்டோட இந்த ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காங்க. காலி. ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே அப் டு கிங்லேருந்து ஸ்ட்ரெயிட் எடுத்தாங்க. சான்ஸ் ஃபார் கேப்பில் தான் பிளேஸ் இருக்குது. ரன்னிங் முடியும் 2 அலோவ் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஈஸி டூ ஸ்விட்ச் கிட்டில் இந்த தடவை தெளிவான கனெக்ட் இருக்குது. சான்ஸ் ஃபார் ஆறான்னு பார்ப்போம். ஃபீல்டர் தலையை தாண்டி இருக்கு. பவுண்டரி அஜித் பட்லர் முதல் பவுண்டரி இந்த இன்னிங்ஸில். இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. டாப் ஆயிடுச்சு மணிக்காக தான் நினைக்கிறேன். நல்ல டேக்கன் விக்கெட். நல்லா அடிக்கிட்டு அஜித் தன்னோட இந்த வெளியே போகிறாங்க. ஹால் லேக் அஜித் ஸ்டாப் அவுட் பண்ணி ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் ஃபீல்டர் தலைக்கு மேலேயான்னு பார்ப்போம். ஃபீல்டர் தலைக்கு மேலே போயிருக்கு. நல்ல ஸ்டாப் கூட லாங்கில் அவரும் ஸ்டாப் பண்ண முடியாமல் பவுண்டரி கிடச்சிருக்கு. பவுண்டரி 8க்கு 15 ஸ்ட்ரைக்கில் தேவா அப் டு அக்கரில் தெரிச்சிட்டு போயிருக்கு. கவர் ரீஜியனில் சான்ஸ் ஃபார் 6ன்னு நினைக்கிறேன். அம்பேர்ஸ் கால். பவுண்டரி பேக் டு பேக் 2 நாளாக பதிவு பண்ணியிருக்காங்க. தேவா மீதமுள்ள 7க்கு 11 அப் டு பேக்கிங்லேருந்து வித்தை கொடுக்காத பந்து வீச்சு நல்ல ஸ்டாப் சிங்கிள் தான் அலோவ் பண்ணுவாங்க. சிங்கிள் சொல்ல முடியல. 6க்கு 10 மேட்சான ப்ரெஷர் ஸ்ட்ரைக்கில் யங்ஸ்டர் என்ன பண்ணுறான்றதை பார்ப்போம். தேவா மேட்ச் எடுத்துகிட்டு போகிறாங்களான்னு சப்போர்ட் பண்ணி போனாங்க. லெக் பை மூலியமாக ஒரு சிங்கிள் அலோவ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மிஸ்ஃபீல்டா நல்ல ஸ்டாப் சிங்கிள். மீதமுள்ள 5க்கு 9 5க்கு 9 ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி ஹரி அப் டு அக்கரில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள் 4க்கு 8 இந்த மேட்ச் பெஸ்ட் மேட்சாக அமைஞ்சிருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. லாஸ்ட் பால் வரைக்கும் மேட்ச் மாற வாய்ப்பு இருக்குது. அப் டு அக்கருக்கு வந்தாங்க. மிட் விக்கெட் ரீஜனில் தெரிச்சிட்டு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 6 தேவா பேட்லேருந்து முதல் 6 முக்கியமான நேரத்தில் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க. யங்ஸ்டர் வாட்டர் பேட்டிங் வாட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி. மாங்குடியில் இருக்க எல்லா பிளேயர்ஸையும் யங்ஸ்டரை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து விளையாட வச்சிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். நல்ல ஒரு டேலண்டட் டீமு. போன பால் ஒரு பவுண்டரி 6 இல்லை பவுண்டரி 3க்கு 4 பவுலிங் இல்லை. கத்திர் ஸ்டெப் பண்ணி போனாங்க. குயிக்கராக மிடில் ஸ்டிக் மேலே வந்திருக்கு. டாட் பவுல் 2க்கு 4 மேட்ச் ஆன் க்ளோஸ். டாஸ் பால் பனிஷ் பண்ணிட்டாங்களான்னு பார்ப்போம். ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போயிருக்கா. நல்ல டேக்கன் லைனில் விக்கெட். நல்லா அடிக்கிற தேவாவோட விக்கெட் பறி போது. மீதமுள்ள 1க்கு 4 1க்கு 3 அடித்தா மேட்ச் ட்ரா பண்ணலாம். 4 அடித்தா மேட்சை வின் பண்ணலாம். மாங்குடி இது வரைக்கும் ரெஸ்பான்சிபிளாக எடுத்து வந்துருக்காங்க. ரிமைனிங் 1 என்ன பண்ணுறாங்கன்றதை பார்த்துருவோம். ப்ரொட்டு ப்ரெஷருக்கு வந்திருக்கு. ரிமைனிங் உள்ள 1 இல்லை 4 ரன் ஆடணும். மாங்குடி மேட்ச் வின் பண்ணுறாங்களா 3 ரன் அடிச்சு ட்ரா பண்ணுறாங்களா இல்லை டாட் பாலை மாத்திராங்களான்னு பார்ப்போம். டாட் பால் போட்டு இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. தச்சம் புதுப்பட்டி. வெல் பிளேட் பை மாங்குடி. ஹேண்ட்ஸ் ஆஃப். இது வரைக்கும் சூப்பராக விளாண்டு மேட்சை லாஸ் பண்ணி போகிறாங்க. நல்ல பேட் கொடுத்தாங்க. நல்லா டஃப்பும் கொடுத்தாங்க. யங்ஸ்டர் வச்சு தச்சம் புதுப்பட்டி மாதிரி ஒரு நல்ல டீமை நல்லாவே டஃப் கொடுத்து விளாண்டுருக்காங்க. பெஸ்ட் லக்ண்ணா.